உங்களை ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ண வைக்கிற அதே பிரெயின் தான் நீங்கள் ஹீல் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணணுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? நம்ம அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெகுலராக ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணுற ஒரு பர்சனாக அதுக்கு ரிலீஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் நான் ஃப்ரீயாக கன்சல்டேஷன் கால் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு காம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கன்சல்டேஷன் கால் பற்றின டீட்டெயில்ஸ் டிஎம் பண்ணுவேன். நம்ம புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்குறோன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு செஸ் எடுத்துக்கோங்க. டே 1ல் நமக்கு எதுவுமே தெரியாது. டே 10ல் நமக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும். அதே டே 30 வரும்போது தான் நமக்கு நமக்கு ஓரளவுக்கு செஸ் விளையாட தெரியுது அப்படின்ற நம்பிக்கையே வரும். இங்கே செஸ் ஈஸி ஆகலை, உங்கள் பிரெயின் செஸ் விளையாட அடாப்ட் ஆகிருக்கு. இந்த அடாப்டேஷனுக்கு பேர் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. நம்ம ஃபீல் பண்ணுற எமோஷன்ஸ், நமக்கு வர தாட்ஸ், நம்ம பண்ணுற பிஹேவியர்ஸ் எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் இருக்க கனெக்ஷன் தான். இந்த நியூரானுக்கு இடையில எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் ஒரு சினாரியோவில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்றதே தீர்மானிக்கப்படும். நம்ம சேஞ்ச் ஆகும்போது ஆக்சுவலாக நமக்குள்ளே சேஞ்ச் ஆகிறது இந்த நியூரல் கனெக்ஷன்ஸ் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு ஸ்டேஜில் ஏறி பேசுகிறது ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஃபீல் பண்ண வைக்குன்றனால நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறீங்கன்னா, நமக்கு ஸ்டேஜில் ஏறி பேசினா ஆங்ஷியஸ் ஃபீலிங் வரும் அப்படின்னு உங்கள் பிரெயினில் இருக்க நியூரல் கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஆங்ஷியஸ்னஸ் வரும்போது அதை ஓவர் ரைட் பண்ணி ஸ்டேஜில் ஏறி பேசுகிறீங்க. அது எப்படி பேசினாலும் சரி, ஆனால் பேசிட்டீங்க அப்படின்னா அந்த நியூரல் கனெக்ஷன் வீக் ஆக ஆரம்பித்து புது நியூரல் கனெக்ஷன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நமக்கு எவ்வளோ பயம் இருந்தாலும் நம்ம ஸ்டேஜில் ஏறி பேச முடியும், உலகம் ஒன்றும் முடிஞ்சு போயிடாது அப்படின்னு புது நியூரல் கனெக்ஷன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். எந்த அளவு பழைய நியூரல் கனெக்ஷன் ஃபேட் ஆகி புது நியூரல் கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆங்ஷியஸ் ஃபீலிங்கும் குறையும். பழைய நியூரல் கனெக்ஷன் ஃபேட் ஆகி புது நியூரல் கனெக்ஷன் உங்களுக்கு டாமினண்ட்டான நியூரல் கனெக்ஷனாக மாறும். இதுதான் நம்மளை ஹீல் பண்ண நம்ம பிரெயின்லேயே இருக்க இன்பில்ட் மெக்கானிசம்.